ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி அமாவாசையோட சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆடி அமாவாசை அன்னைக்கு சமைக்கக்கூடிய அந்த ஃபுல் சமையல் லஞ்ச் காம்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற அந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸோடு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா புது ரெசிபீஸும் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி அமாவாசை அன்றைக்கி இந்த சமையல் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த ஆடி அமாவாசை சமையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஆடி அமாவாசை சமையல் வந்து கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம், கொய்யாப்பழ தயிர் பச்சடி, பலாப்பழ ஸ்வீட் பச்சடி, அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி, சேனக்கிழங்கு ஃப்ரை, வெள்ளரிக்காய் கடலைப்பருப்பு கூட்டு, மாங்காய் சாதம், வடை, வாழைக்காய் வறுவல், வாழைப்பழம், களத்துக்கு பருப்பு, சூடான சாதம், பாருக்காய் பிட்லை, தக்காளி ரசம், கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம். ஸோ இதுதான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சமையல்லாம் ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல குக்கரில் வந்து கூட்டுக்கான காய்கறி, அதுக்கப்புறம் பருப்பு, பாயசத்துக்கான பருப்பு எல்லாத்தையும் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வேக வைக்கிறதெல்லாம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா சமையல் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்காக உண்டானது, அதாவது பிட்லைக்கு உண்டான பருப்பெல்லாம் வந்து வறுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், காரத்துக்கான ஒரு 5-6 மிளகாய் வத்தல் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி எந்த சமையல்லையுமே வந்து சாம்பார் பொடிலாம் சேர்த்துக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் பிட்லைக்கு தேவையான காரத்தை எல்லாமே நம்ம இதுலேயே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 10 வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். தேங்காவையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது குழம்பு வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வறுப்படுத்தினாலே போதும் உங்களுக்கு. அடுத்து அதே கடாயிலே சேனக்கிழங்கு வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சு அந்த சேனக்கிழங்கு 2 தடவை அளவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு வாங்கும்போது கொஞ்சம் இது மாதிரி வெள்ளையாக இருக்கிற கிழங்காக வாங்கி நிற்கும்போது தொண்டையை வந்து உங்களுக்கு அரிக்காமல் இருக்கும். இப்போ கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்துண்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வந்து புளிஜலம் விட்டுட்டு நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா தொண்டையில் வந்து ஒரு மாதிரி கரக்கரப்பு இல்லாமல் இருக்கும். தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சு விடலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்து வந்துடும். இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரசத்துக்காக புளியெலாம் கரைச்சி விட்டுக்கலாம். ஸோ ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளியை வந்து நனைச்சி வச்சுருக்கேன். அதில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்காக ஒரு 5 மிளகாய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் கிள்ளி அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து கிள்ளி போட்ட சாம்பார் மாதிரி, கிள்ளி போட்ட ரசம் இது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பார் பொடிலாம் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வைக்கிறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு ஜீரக காரமும் இந்த மிளகாவோட காரமும் தான். மிளகாய் எல்லாத்தையும் கிள்ளி சேர்த்துண்டாச்சு. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு பொரிச்சு வச்சு அந்த பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ரசத்தை அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். அந்த புளியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். ஸோ ரசம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்து சேனக்கிழங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுத்து. ஸோ இது வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு இது வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி புளிஜலம் விட்டு வேக வைக்கும் போது தொண்டை கரக்கரப்பு இல்லாமல் சேனக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கிழங்கு வந்து நல்லா வெந்து வந்துடுத்து. இதை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். அடுத்து சேனக்கிழங்கு கறி பண்ணுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த சேனக்கிழங்கை தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம தாளித்து கொட்டும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடியே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ மேலாப்பில் கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துட்டுருக்கோம். ஸோ உப்போட அளவு மட்டும் பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கிக்க போகிறோம். கேஸை வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கறி வந்து ரோஸ்ட் ஆகிடும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வந்து நல்லா கொதித்து வந்துடுத்து. ஸோ புளியோட அந்த பச்சை வாசனை பக்கம் நல்லா கொதிச்சு எடுத்து இந்த டைமில் நம்ம வந்து பருப்பு ஜலம் விட்டு இந்த ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து கலந்து பெருக்கிட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 4லேருந்து 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி
அந்த பொடியும் இதிலேயே அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா, ரசம் வந்து ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுது. நீங்க வந்து அடியிலேருந்து கலந்து எடுத்தா கூட ரசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்தாப்புல தான் இருக்கும். தெளிவாவே இருக்கும். வண்டலே இல்லாம இந்த ரசம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்ததுக்கப்புறம், கேஸ ஆஃப் பண்ணிட்டு, தாளிச்சு கொட்டிட்டு, கொஞ்சமா கொத்தமல்லி தூவினோம் அப்படின்னா ரசம் ரெடி. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கறியும் வந்து நல்லா வதங்கி வந்துடுது. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வரும்போது, கறி வந்து வாழைக்காய் கறி, உருளைக்கிழங்கு கறி சாப்பிடுற மாதிரியே இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷமா வந்து பார்த்தீங்கன்னா, சிம்லயே வச்சு நல்லா வதக்கியிருக்கோம். கறி வந்து சூப்பரா ரோஸ்ட் ஆயிடுது. இந்த டைம்ல நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இத வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாத்திக்கலாம். சேனக்கிழங்கு கறி ரொம்ப சூப்பரா வந்து ரெடி ஆயிடுது. அடுத்து கூட்டுக்காக வந்து அரைச்சுக்க போறோம். மிக்ஸி ஜார்ல 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்காக 2 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துட்டுருக்கேன். நீங்க ஊற வச்ச அரிசி கூட சேர்த்துக்கலாம். இல்லைனா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸா அரைச்சு எடுத்துட்டாச்சு. கூட்டுக்கு வேக வச்ச அந்த காய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில மாத்தி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ வந்து ஆன் பண்ணிட்டேன். இந்த கூட்டு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்ச உடனே, நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுத வந்து இதில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நல்லா ஒரு கொதி விட்டோம் அப்படின்னா, கூட்டு வந்து ரெடி ஆயிடும். ஸோ தண்ணி மட்டும் அளவு பார்த்து விட்டுக்கோங்க. ரொம்ப நிறைய விட வேண்டாம். நான் வந்து கூட்டுக்கு காய் வேக வைக்கும்போதே கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்து வேக வச்சுட்டேன். ஸோ வெள்ளரிக்காய் கூட்டில நீங்க இந்த மாரி கடலை பருப்பு கொஞ்சமா சேர்த்து பண்ணும்போது, சாப்பிடறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். காய் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து வந்ததுனால ரொம்ப நாழி கொதிக்கணுங்கிறது கிடையாது. இப்போ இதில 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு, இந்த மாரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, கடுகு மட்டும் தேங்காய் எண்ணெயில தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா, கூட்டு ரெடி. அடுத்து பாற்கா பிட்ல பண்ணுறதுக்காக, உருளியில வந்து பார்த்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் ஒரு மிளகாய் வத்தல், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு, நம்ம நறுக்கி வச்சுட்டுருக்கிற இந்த பாகற்காவ நல்லா அலம்பிட்டு இதையும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பலாக்கொட்டை சேர்க்கறதுனால நிலக்கடலையோ, கொண்டைக்கடலையோ சேர்க்கல. பாகற்காய் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதக்கிக்கும்போது, உங்களுக்கு வந்து பாகற்காய்ல இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மைலாம் இல்லாம, பாகற்காய் பிட்ல வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ பாகற்காவும் நல்லா வதங்கி வந்துடுத்து. இந்த டைம்ல நம்ம ஊற வச்ச புளிய வந்து தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சிருந்தேன். அதில ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தாராளமா தண்ணி விட்டு ஊற வச்சு, அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ புளிஜலம் விட்டாச்சு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இத வந்து நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுக்கலாம். பாகற்காய் இந்த புளி ஜலத்திலேயே நல்லா வந்து வேகட்டும். அவரைக்காய் கறிக்கு வந்து தாளிப்பு போட்ட அந்த கிளிப் மட்டும் மிஸ் ஆயிடுத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிட்டு, காரத்துக்காக மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம நறுக்கி வச்ச அவரைக்காய், கொஞ்சமா வந்து பயத்தம் பருப்பு சேர்த்துட்டு, தண்ணி தெளிச்சு நல்லா இது மாரி வேக வச்சு எடுத்துன்ட்டு, காய் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இத வந்து வதக்கி வச்சிருக்கேன். காயில இருக்கக்கூடிய அந்த தண்ணி எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம், தேவையான அளவு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா, அவரைக்காய் கறி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிடும். ஸோ அவரைக்காய் கறியோட ரெசிபிலாம் நிறையா ஷேர் பண்ணதுனால, இன்னைக்கு உங்களுக்கு வந்து அப்படியே சொல்லிட்டேன். இந்த கிளிப்பு மிஸ் ஆனதுனால. இப்போ அவரைக்காய் கறியும் வந்து ரெடி ஆயிடுத்து. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, குழம்பும் நல்லா வெந்து வந்துடுத்து. ஸோ காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலால கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு, அந்த விழுதையும் இது கூடயே வந்து சேர்த்துன்ட்டு, குழம்போட நல்லா கலந்து விட்டுட்டு, லைட்டா ஒரு கொதி வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அரைச்சு வச்ச அந்த விழுது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் குழம்பு வந்து உங்களுக்கு வீணாவும் போகாது. அதே சமயத்தில வாசனையும் வந்து ரொம்ப நன்னா இருக்கும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். காரம் வந்து நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த மிளகாய் வத்தலோட காரம் மட்டும் தான். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பை நல்லா கரண்டியால மசிச்சுட்டு, அதையும் வந்து சேர்த்துட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வந்து லிக்விடா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப கெட்டியா இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப தண்ணியா இருந்தாலும் குழம்பு வந்து நல்லா இருக்காது. ஸோ பிட்லிய பொறுத்தவரையும் நீங்க கொஞ்சம் திக்கா இருந்தா தான் நல்லாயிருக்கும். அதனால தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு கலந்து விட்டுக்கலாம். அந்த உப்பு காரத்த வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமா வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். வெல்லம் சேர்த்துட்டு இத வந்து நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுட்டு, குழம்பு நல்லா ஒரு தடவ கொதிச்சு வந்ததுக்கும்போது, வேக வச்ச அந்த பலாக்கொட்டையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கும்போதே சேர்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு காரம்லாம் அதில இறங்கிடும். ரொம்பவே சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, பாகற்காய் பிட்ல ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுத்து. ஸோ இறக்கி வச்சுட்டு கொஞ்சமா வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் சூடு பண்ணி விட்டுண்டா போரும். அடுத்து பாயசத்துக்காக வெல்லத்த வந்து கரைய வச்சிருந்தேன். வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சிடுத்து. இந்த டைம்ல நம்ம வேக வச்ச பருப்ப நல்லா கரண்டியால மசிச்சுட்டு, அதையும் வந்து இந்த பாகோடயே வந்து சேர்த்துக்க போறோம். ஸோ இதுக்கு வந்து பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது.
வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுதுனாலே போதும். அந்த வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போயிடுதுனாலே பாயசம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு பாயசம்லாம் வந்து நிறைய பேருக்கு எல்லாருக்குமே அந்த பைத்தம்பருப்பு பாயசம் தெரியுங்கிறதுனால ஃபுல்லாக ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு காமிக்கல. இப்போ தேவையான அளவு வெந்நீர் விட்டு இந்த பாயசத்தை வந்து திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு பாயசம் வந்து நல்லா கொதிக்கணும், அந்தளவுக்கு வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இது கூடவே பொடி பண்ண ஏலக்காவும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நெய்யும் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாயசம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துடுறதுனாலே உங்களுக்கு வந்து போதும். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பாயசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்து மாங்காய் சாதம் பண்ண போகிறோம் கலந்த சாதத்துக்காக. அதுக்கு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது வந்து இந்த எண்ணெயிலே என்னென்னா வறுத்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமாக பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு சின்ன சைஸ் மாங்காவை துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன் தோல் சீவி, அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்க போகிறோம். ஸோ இதில் வந்து தண்ணிலாம் எதுவும் விடணுங்கிறது கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து தண்ணி இல்லாமல் இந்த மாங்காயில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதும். ஸோ கேஸை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மாங்காயில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போக நல்லா வந்து கலந்து வரணும். இந்த மாங்காய் சாதம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும் போது மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். தண்ணியும் லைட்டாக விட்டுண்டு அந்த மாங்காய் வந்து ஒன்றா ஒத்தாப்பில் மிக்ஸ் ஆகி வந்துடும் உங்களுக்கு. இப்போது மாங்காய் நல்லா வெந்து இது மாதிரி கடாயிலே ஒட்டாத அளவுக்கு நல்லா கெட்டியாக எடுத்து, ஸோ இந்த டைமில் சாதத்தை வந்து பார்த்திங்கன்னா வடித்து ஆற வச்சுருக்கேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு. ஸோ அந்த சாதத்தை சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நம்ம வந்து மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் தான் முன்னாடி சேர்த்துருந்தோம். ஸோ அதனால் சாதத்துக்காக இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதை வந்து சேர்த்துட்டு என்னென்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா மாங்காய் சாதம் சூப்பராக ரெடியாக எடுத்து, நான் வந்து சாதம் ஆற வைக்கிறச்சவே நல்லெண்ணெய் நிறைய விட்டு ஆற வச்சுருந்தேன். ஸோ அதனால் மேலாப்பில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விடணுங்கிறது கிடையாது. இப்போ மாங்காய் சாதம் ரெடி. அடுத்து பலாப்பழ ஸ்வீட் பச்சடி பண்ணுறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 7-8 பலாப்பழத்தை வந்து நல்லா அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு இந்த நெய்லேயே சேர்த்து நல்லா வதக்கிக்கும் போது பலாப்பழத்தோட அந்த பச்சை வாசனை போக நல்லா வந்து வதங்கி வந்துடும். தண்ணிலாம் எதுவும் விடணுங்கிறது கிடையாது. பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே போதும். ஸோ பலாப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சை வாசனை போக நல்லா வரணும். கேஸை வந்து சிம்லே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். இந்த நெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ கேஸ் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது பலாப்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துடுது. ஸோ இந்த அளவுக்கு வந்துடுது அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதும். இந்த டைமில் தேவையான அளவு வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த பலாப்பழ ஸ்வீட் பச்சடி வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வெல்லம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணிலாம் எது விடணுங்கிறது கிடையாது. அப்படியே வெல்லம் வந்து நல்லா கலந்து வந்துடும். ஸோ சிம்லே வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. ஸோ சக்கை வரட்டிலாம் நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பச்சடி வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். அடுத்து கொய்யாப்பழ தயிர் பச்சடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பாதி கொய்யாப்பழத்தை இது மாதிரி பொடி பொடியாக வந்து நறுக்கி சேர்த்துட்டுருக்கேன். ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ரொம்ப காயாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு கடுகு பச்சை மிளகாய் வந்து தாளித்து கொட்டியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்போ பரமாற போடுறீங்களோ அந்த டைமில் மட்டும் தயிர் விட்டுருந்தா போதும். இப்போ தேவையான அளவு தயிர் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கரண்டி அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். ஆனால் கெட்டியாக இருக்கக்கூடிய தயிராக வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் பச்சடி வந்து புது விதமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே பண்ணுற மாதிரி தயிர் பச்சடி இல்லாமல் இது மாதிரி புதுசாக பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கொய்யாப்பழத்தோட ஸ்வீட்னஸோட தயிர் பச்சடி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து கலந்து விட்டாச்சு. தயிர் பச்சடி வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து கொய்யாப்பழ தயிர் பச்சடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வடைக்காக நம்ம வந்து உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 4 மிளகாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச மிளகா, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு வடைக்கு எப்பவும் அரைக்கிற மாதிரி வந்து அரைச்சிக்கோங்க. பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஒரு 1 மணி நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் இருந்தது.
ஸோ அந்த சில்னஸோடு அரைக்கும்போது மாவு வந்து ரொம்ப தண்ணியாகாமல் நல்லா கெட்டியாக ஃப்ளஃபியாக வரும் உளுத்தம் பருப்பு உங்களுக்கு. ஸோ வடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நிறையா வேன்கண்டும் வரும். அதுக்காக தான். இப்போ இது கூடவே காரத்துக்காக இன்னொரு பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு முதல்ல அரைச்சி எடுத்துன்ட்டு ஓரளவுக்கு உளுத்தம் பருப்புலாம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். முன்னாடியே உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா வடை வந்து பார்த்திங்கன்னா கடக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வடையை பொறுத்தவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சா தான் உங்களுக்கு வந்து வடை நன்னா வரும். இப்போ அரைச்ச மாவை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிண்டாச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக வந்து நெய்யும் சேர்த்துட்டு விஸ்க் எடுத்து நல்லா வந்து பீட் பண்ணினோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அப்படின்னா வடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளஃபியாக கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. ஸோ மிக்சியில் அரைக்கும் போது நீங்கள் இந்த ஒரு மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வடை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபெயிலியரே ஆகாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போது ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மாவை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. வடை மாவு வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வச்சுருக்கேன். இப்போ வடை வந்து தட்டிக்கலாம் நம்ம. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடை வந்து நார்மலாக உங்களுக்கு கையில் தட்ட வந்து தான் தட்டுங்க. இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஒரு வாழை இலையோ இல்லை பேப்பர்லேயோ தட்டி போட்டு அது மாதிரி கூட போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கேஸை வந்து மீடியமாக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வடை மாவு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து வடை தட்டிக்கலாம். ஸோ கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே இந்த வடை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன சின்ன இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது வடை வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு டம்ளர் மாவுக்காக அவ்வளோ பெரிய கிரைண்டர் எடுத்து மாவு அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இது மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது இது மாதிரி மெத்தடெல்லாம் இந்த சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும்போது வடை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வடையை நான் வந்து பரட்டி போடும்போதே உங்களுக்கு தெரியும் வடை வந்து எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்கிறது. ஸோ வடை வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி வந்து போட்டுக்கோங்க. வடை வந்து நீங்கள் நிறையா தட்டுற மாதிரி இருந்தால் அரவைக்காடு வடை வந்து தட்டி எடுத்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுக்கும்போது ரொம்ப நாள் வரையும் அந்த வடை வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் அம்மா ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக வந்து நிறைய பேரும் இப்போ கூட ட்ரை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் அம்மா சொன்னது அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போது வடை வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துடுது. இந்த அளவுக்கு வந்துடுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு இதை வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி வடைக்கு வந்து முழு உளுந்தாக இருந்தாலும் அரை உளுந்தாக இருந்தாலும் புது உளுந்தாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து வடை நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை வந்து நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய அந்த வடைகள் எல்லாத்தையும் வந்து தட்டிட்டு பார்க்கலாம். அடுத்து இன்றைக்கி வாழைக்காய் கறி வந்து பண்ணலை நான். ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம். எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காவை தோல் சீவிட்டு அப்படியே வந்து சீவிக்கலாம். அமாவாசை நாட்களில் வாழைக்காய் சேர்க்கணும். வாழைக்காய் கறி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக வறுவல் கூட பண்ணலாம். நான் வந்து கொஞ்சமாக அளவில் எண்ணெய் வச்சுருக்கிறதுனால ஒரு வாழைக்காவை தான் சீவ போகிறேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கேஸை மீடியமாக வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக வாழைக்காய் வந்து நம்ம எண்ணெயில் செய்யும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்காமல் வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போது கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் அந்த டெம்பரேச்சருக்கு ஹையாக மாற்றிருங்க. இல்லைனா எண்ணெய் வந்து குடிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றோட ஒன்று எண்ணெய் கோத்துன்னு இந்த வறுவல் வந்து வேகாத மாதிரியே இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கேஸை சிம் பண்ணிவிட்டு வாழைக்காய் வந்து வறுக்கணும். வாழைக்காவை நம்ம வந்து சீவி போட்டதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமை வந்து ஹை ஆக்கிடணும். அப்போ தான் அந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வாழைக்காவை பொறுத்தவரையும் சீக்கிரம் உங்களுக்கு வந்து நல்லா வறுபட்டு வந்துடும். அதனால் இந்த ஓசெல்லாம் நல்லா அடங்கிட்டு கலரும் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்துடுறதுனாலே உங்களுக்கு வந்து போகிறோம். வறுவல் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்துன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்துக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் இதை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்துக்கலாம். வாழைக்காவை வறுத்துட்டு அதில் உப்பு காரத்தை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா வாழைக்காய் வறுவல் ரெடி. அடுத்து சமையல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை சமையல் எல்லாம் ரெடியாக எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா பரமாறிடலாம். இலையை நல்லா தொடச்சிட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம் வந்து பரமாறிக்கலாம். அடுத்து கொய்யாப்பழ தயிர் பச்சடி, பலாப்பழ ஸ்வீட் பச்சடி, அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி,
சேனக்கிழங்கு காரக்கறி, கடலைப்பருப்பு வெள்ளரிக்காய் போட்ட கூட்டு, மாங்காய் சாதம், வடை, வாழைக்காய் வறுவல். அடுத்து களத்து பருப்பு வந்து பரிமாறிக்கலாம். இது கூடவே சூடான சாதமும் பரிமாறிட்டு இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். அடுத்து இன்றைக்கி மெயினாக பண்ணியிருக்கக்கூடிய பாகற்காய் பிட்டில் தக்காளி ரசம், கடலைப்பருப்பு பைத்தம்பருப்பு பாயசம், தயிர், பழத்தை வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ அதனால் வாழைப்பழமும் இதிலே வந்து வச்சுக்கலாம். ஆடி அமாவாசை சமையல் ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் வரக்கூடிய ஆடி அமாவாசைக்கு இந்த சமையல் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் புதுவிதமான ரெசிபீஸ் எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் ஸ்வீட் பச்சடி எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆடி அமாவாசை சமையல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் வரக்கூடிய ஆடி அமாவாசை, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை வருது. அமாவாசை அன்னைக்கு இந்த சமையல் எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி ஆடி அமாவாசை அன்னைக்கு வெறும் சமைக்கிறது மட்டும் வந்து ஒரு விஷயம் கிடையாது. ஸோ தர்ப்பணம் பண்ணக்கூடியவா, தர்ப்பணம் யாரெல்லாம் பண்ணலாமோ அவள் எல்லோரும் கண்டிப்பாக வந்து தர்ப்பணம் பண்ணுங்கோ. அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் பண்ணாமல் வெறும் சமையல் மட்டும் சமைச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் பித்திருக்களுக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணக்கூடியவா தர்ப்பணம் பண்ணுங்கோ. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச 1-2 பேருக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்து அந்த டைமில் வந்து பண்ணுங்கோ. அமாவாசை நாட்களில் ஏதாவது ஒரு அரிசி, பருப்பு, இல்லை காய்கறிகள், பழங்கள், வெத்தலைப்பாக்கில் ஏதாவது ஒரு தட்சிணை வச்சு கொடுக்கறது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யும் போது அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ பித்திருக்களோட அந்த தோஷங்கள்லாம் போகணும் அப்படின்னா இந்த அமாவாசை நாட்களில் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ கண்டிப்பாக வந்து வரக்கூடிய அந்த ஆடி அமாவாசையிலேருந்து இந்த நல்ல விஷயங்கள் நீங்கள் எல்லோரும் வந்து ஒன்று ஒன்றா பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆடி அமாவாசை சமையல் வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.